ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2010 செல்வராகவன் சார் டைரக்ஷனில் 1000ல் ஒருவன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தில் கார்த்திக் சார், ஆண்ட்ரியா, ரீமாசன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சார், அவரோட ரோல் தான் மாசாக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம், வித்தியாசமாக அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு பெரிய வரவேற்பே கிடையாது. எல்லாருமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி ரீசெண்டாக செல்வராகவன் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என் படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போது எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் படத்தை வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய குறைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த படம் புரிஞ்சனால எல்லாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு படத்துக்காக நான் நிறைய டைமும் என்னோட மணியும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. பட் இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக சந்தோஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செல்வராகவன் சார் சொல்லியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது யார் ஃபோட்டோ, எதுக்காக இந்த ஃபோட்டோ வந்துட்டு வைரல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் அண்ட் ஷாலினி மேம் அண்ட் அவங்களோட பையன், அவங்க 3 பேருக்கு ஒரு ஃபோட்டோ தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எதுக்காக இந்த ஃபோட்டோ வைரல் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க கேரளாவில் இருக்க ஊட்டுக்குளங்கரா பகவதி அம்மன் கோவிலுக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சாமி தரிசனத்துக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் அஜித் சார் நெஞ்சில் ஒரு சாமி ஃபோட்டோ வந்துட்டு டாட்டூ அடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு நம்ம கேட்க போது தான் அது வந்துட்டு அவங்களோட குலதெய்வம் சாமியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 3 பேர் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. சுந்தர் சி சார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடிக்க போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு 2 படங்கள் வந்துட்டு பேக் டு பேக் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ லோகேஷ் கனகராஜ் சார் என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா ரஜினிகாந்த் சார் வச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாங்க, சுந்தர் சி டைரக்ட் பண்ண போகிறாரு, அண்ட் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வகையான நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் சார் ரஜினிகாந்த் சார் கிட்ட கதை நரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் அந்த கதை ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன கதை வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா அதில் நிறைய வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த வைலன்ஸ்லாம் நிறைய இருக்கிற காரணத்தினால ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கூலி படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் இன்னும் அதிகமாக வைலன்ஸ் இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும். எதனால அப்போ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு வேணான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால லோகேஷ் கனகராஜ் சார் இப்போ என்ன பண்ண போறாருன்னா, கார்த்திக் சாரை வச்சு கைதி 2 படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ண போறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் பேக் டு ஃபார்ம், நான் பேக் டு எல்சிஎஸ் ஜோனுக்குள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்சிஎஸ் ஜோனுக்குள்ள இறங்கியிருக்காரு. அப்போ இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், ரஜினிகாந்த் சார் அண்ட் கமலஹாசன் சாரை வச்சு படம் டைரக்ட் பண்றேன்னு சொன்னாங்களே அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரை வச்சு நம்ம நெல்சன் சார் தான் வந்துட்டு படத்தை டைரக்ட் பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன கதை ரொம்ப வைலன்ஸா இருந்த காரணத்தினால வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெல்சன் சார் வந்துட்டு ரொம்ப லைட்டான ஒரு கதையாக எடுத்துகிட்டு போகிறதுனால ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ரஜினிகாந்த் சார் சுந்தர் சியோட படம் முடிச்சதுக்கப்புறம், கமல்ஹாசன் சார் அன்பறிவு சாரோட படம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ராம் சரண் சார்னாலே ஆக்டிங்கில் மாஸ் காட்டுவார். ஸோ அவங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா அளவில் ராம் சரண் சாருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, RRR படத்துக்கு அப்புறம் அவர் பெரிய ஒரு ஃபேன் பேஸே வந்துட்டு உருவாக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துருக்க படம் தான் பெடி. ஸோ இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் எங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில். ஸோ ஸ்ரீலங்காவில் நெக்ஸ்ட் ஷூட்டிங் வந்துட்டு சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த படம் தியேட்டரில் வேர்ல்டு வைடாக மார்ச் 26, 2026 ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் சார் அடுத்ததாக நிறைய படங்களில் வந்துட்டு கமிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அண்ட் ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் ஸோ எல்லாருமே வந்துட்டு சிவகார்த்திகேயன் சாரை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்க சஞ்சய் லீலா பன்சாலி ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே ஏதோ ஒரு பெரிய கொலாபரேஷன் நெக்ஸ்ட் வரப்போகுது, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையே உங்களுக்காக அந்த வீடியோ.
வயசுலேருந்து நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம கூட ஒரு 10 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு ஜெண்டர் வேரியேஷன் இல்லாமல் பசங்க எப்படின்னா ஒரு பொண்ணுமே வந்து ஒரு பையனாக பார்த்து ட்ரீட் பண்ணி வாடா மச்சா போகலாம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு பையனாகவே. ஒரு பொண்ணாக வந்துட்டு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டியூட் படத்தோட டேரக்டர் கீர்த்தீஸ்வரன் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தில் ஒரு சீனை வச்சு ஒரு ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த சீன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்ம மமிதா பைஜு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பிட்டு பட டைலாக் அப்படின்ட்டு அதில் வரும். ஸோ அதை வச்சு வந்து நிறைய பேர் என்ன இவர் இப்படி எடுத்து வச்சிருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம கீர்த்தீஸ்வரன் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணு வந்துட்டு நண்பர்களாக இருந்தாங்கன்னா, அந்த ஒரு ஆண் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு பெண்ணாக பார்க்காம ஒரு ஆணாக தான் பார்த்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு எந்த வகையிலுமே ஹர்ட் ஆகாது, காயப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால தான் மமிதா பைஜு ட்ரெயினில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் பார்த்து என்னடி பிட்டு படத்தில் வர மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பெண்ணுமே வந்துட்டு ஹர்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி கலாய்ச்சி வளர்ந்துருந்தா கண்டிப்பாக அது ஒரு எந்த வகையிலுமே ஹர்ட் ஆகிருக்காது. ஸோ அதை தான் கீர்த்தீஸ்வரனுமே சொல்லியிருந்தாரு. நான் என் நண்பர்கள்ட்ட அப்படி தான் பேசுவேன், என் நண்பர்களுமே அப்படி தான் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அது எந்த வகையிலுமே ஹர்ட் ஆகாது, அதை மீன் பண்ணி தான் நான் அதில் எடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீர்த்தீஸ்வரன் சார் அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சார் சொன்ன ஒரு விஷயம், என்னடா எல்லாரும் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் வீட்டில் நான் தெலுங்கு தான் பேசுகிறேன். எங்கள் டேரக்டர் பாக்யராஜ் சாருமே வந்துட்டு அவங்க வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறாரு. என்னமோ தெரியல, தெலுங்கு பேசுகிறவங்கள பார்த்தாலே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்துட்டு திட்டுறாங்க. அது ஏன் அப்படி திட்டுறாங்கன்னு தெரியல. அதை விட முக்கியமாக தெலுங்கு பேசுகிறவங்கள பார்த்தாலே கொல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ் பேச தெரிஞ்ச உங்களை விட நான் வந்துட்டு நல்லா தான் தமிழ் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தான் நான் தெலுங்கு பேசினாலுமே உங்களை விட நான் நல்லா தான் நான் வந்துட்டு தமிழ் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திபன் சார் சொல்லியிருக்காங்க. ராட்சசன் பார்ட் 2 வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்துட்டு விஷ்ணு விஷால் சார் தான் நடிக்கிறாங்க. ஸோ ஏன் ராட்சசன் 2 வருது? ஏன்னா ராட்சசன் 1 வந்துட்டு செம்மையாக ஹிட் ஆச்சு, சூப்பராக போச்சு. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. அந்த கண்டென்ட் வைஸும் சரி, எல்லாமே அந்த டைலாக்ல இருந்து அந்த பிஜிஎம்ல இருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக கிறிஸ்டோஃபர் வரப்போது பின்னாடி அந்த பிஜிஎம் வந்தாலே ஐயோயோ கிறிஸ்டோஃபர் வரானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அள்ளு விடும். ஸோ இதை பார்த்து வந்துட்டு ரீசெண்டாக விஷ்ணு விஷால் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு டேரக்டர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்ல போது நான் அந்த வில்லன் ரோலில் நடிக்கிறேன் அப்படின்ட்டு விஷ்ணு விஷால் சொன்னதாகவும், அதுக்கு டேரக்டர் வந்துட்டு இல்லை வேணாம், இந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் 6 மாதமாக வந்துட்டு ஒருத்தரை நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அவரும் இதுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் உடம்பையுமே வந்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்காக அவர் குறைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே விஷ்ணு விஷால் சார் ஓகே வேணாம், ஏன்னா இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை நான் தட்டி பறிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு விஷால் சார் அப்படியே அழகாக ஒதுங்கி நம்ம ஹீரோ ரோல் மட்டுமே பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஹீரோ ப்ளஸ் வில்லன் ரெண்டுமே பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தார். மைட் பி இப்போ அந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு அந்த ஒரு பர்சனை எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராட்சசன் படத்தில் நம்ம விஷ்ணு விஷால் சாரே வில்லனாவும் ஹீரோவும் நம்ம பார்த்துருப்போம்.